அனைவருக்கும் வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்று தமிழன்னையை வாழ்த்தி, தமிழ் தென்றல் அப்படிங்கிற டெஸ்ட் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பழைய புத்தகம் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய புணர்ச்சிகளை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாயினீர் என்ன சொல்லியிருக்காங்க? பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாயினீர், இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ஆன்சர் பி தான். இது எப்படி வந்தது, இது எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிலைமொழியினுடைய இறுதியில இன்னும், அதாவது ரன்னகர ஒற்றோ வகர லகர ஒற்றோ இருந்து வருமொழியில தன்னகரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்னும் இந்த இல்லும் என்ன ஆயிடும் அப்படின்னா மறைஞ்சிடும். மறைஞ்சிட்டு இது எதுவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னகரமா மாறும். எப்ப இது ரெண்டும் மறையும் அப்படின்னா தனிக்குறில் சாராத என்ன வரணும் அப்படின்னா நிலைமொழியினுடைய இறுதியில இன்னும் இல்லோ வரணும். வருமொழியில தன்னகரம் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒற்றுகள் மறைஞ்சி இது என்னவா மாறும் அப்படின்னா ரன்னகரமா மாறும். அப்படின்னா பாருங்க, இதை சேர்த்து பார்க்கலாம் பாருங்க. வாயின் கூட்டல் நீர் பாருங்க, தனிக்குறில் சாராத நிலைமொழியினுடைய இறுதியில ரன்னகர ஒற்று இருக்கு, வருமொழியில தன்னகரம் இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஒற்று அழிந்து இது எதுவா மாறும் அப்படின்னா நகரமா மாறும். இது நீயா இருக்கிறதுனால அதனால நம்ம என்ன போட போறோம்? நீ அப்படின்னு போட போறோம். ஆன்சர் பாருங்க, வாய்நீர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆப்ஷன்ல பார்க்கும்போது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்கு. சரியா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. நான் தொலைவு இல்லை சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்ல எடுத்து பார்ப்போம். நான் கூட்டல் தொலைவு. இப்போ நிலைமொழியினுடைய இறுதியில பாருங்க ஒரு உயிர் எழுத்து இருக்கு. வருமொழியில கச தப அப்படின்னு வல்லின எழுத்துகள் இருக்கு. இப்படி நிலைமொழியினுடைய இறுதியில உயிர் எழுத்தும் வருமொழியில கச தப இருந்துச்சு அப்படின்னா இடையில என்ன தோன்றும் அப்படின்னா அதனுடைய மெய்கள் தோன்றும். அப்ப இங்க தகரம் இருக்கு, அதே மெய் பார்த்தீங்கன்னா இத்து தோன்றும். அப்ப நான் தொலைவு கூட்டல் இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, இல்லை. சரிங்களா? இது என்ன புணர்ச்சி அப்படின்னா இந்த இயல்பீறு விதியீறு அப்படிங்கிறதுல பாருங்க, இயல்பாவே நிலைமொழியினுடைய இறுதியில உயிரெழுத்தும் வருமொழியில கசதபமும் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லின மெய்களை இட்டு எழுதுவோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து பாருங்க, இது இப்ப நிலைமொழி பாத்தீங்கன்னா இடையின உகரத்துல முடிஞ்சிருக்கு. இடையின உகரத்துல முடிஞ்சு வருமொழியில உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா இப்ப நிலைமொழி என்னவா இருக்குதுன்னு பாருங்க, முற்றியல் உகரமா இருக்கு. முற்றியல் உகரமா இருக்கு. வருமொழியில உயிரெழுத்து இருக்கு. வருமொழியில உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா இப்ப இதை எப்படி சேர்ப்போம் பாருங்க, நமக்கு தெரிஞ்ச விதிதான். இவ்வு கூட்டல் உ, உயிர்வரின்
உக்குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இவ்வு கூட்டல் இ வி அப்படின்னு சேர்ந்துடும். சரிங்களா? அப்ப பாருங்க, நா இத்து தொலைவு தொலை வி இல்லை, நான் தொலைவில்லை அப்படின்னு இருக்கு. அது ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கா பாருங்க, இத்து கிடையாது, இங்கேயும் இல்லை. சரிங்களா? நாடி இது வரவே வராது. அப்ப பாருங்க ஆன்சர் வந்து சி, நான் தொலைவு தொலைவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இதுக்கு சி. இந்த இயல்பேறு விதியை இதுல இயல்பேறு விதியை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து முற்றிலுகர புணர்ச்சி விதியை பயன்படுத்தி சேர்த்திருக்காங்க. ஆன்சர் நான் தொலைவில்லை அப்படின்னு போட்டுடலாம். தந்துய்மின் பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. அது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, நிலைமொழியினுடைய இறுதியில தந்துய்மின், தந்த் பொருள் தர மாதிரி இருக்காது. புணர்ச்சி அப்படின்னாவே நிலைமொழியும் வறுமொழியும் பொருள் தரும் வகையில இருக்கணும். அப்படின்னா பாருங்க, இங்க இது வராது. தந்து உயி மின் இதுவும் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒமிட் பண்ணலாம். உய் அப்படின்னா பொருள் இருக்காது. இங்க பாருங்க, தந்துன்னு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உய்மின் அப்படின்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிலைமொழி வந்து பாத்தீங்க அப்படின்னா குச்சிய லுகரமாக இருக்கு, குச்சிய லுகரமா இருக்கு. வறுமொழியில உயிரெழுத்து இருக்கு, உயிரெழுத்து இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம குச்சியிலுகர புணர்ச்சி விதியை பயன்படுத்தி சேர்த்து எழுதிடலாம். சரிங்களா? அதாவது இத்து குட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடிடும். இந்த விதிப்படி பாருங்க உகரம் போயிடும். அடுத்து இத்து குட்டல் ஊ என்னன்னு கிடைக்கும், து அப்படின்னு கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் எல்லாம் பாருங்க, தன் துய்மின் அப்படின்னு கிடைச்சிடும். சரிங்களா? தன் துய்மின் வந்துச்சு பாருங்க. இப்போ ஆன்சர் இதுல எது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் இதுல சி. சரிங்களா? அடுத்து தவறாக பிரிக்கப்பட்டுள்ளதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தவறாக இருக்கு அப்படின்னு பாருங்க. செவிக்கு உணவு, செவிக்கு உணவு, அதாவது இக்கு குட்டல் ஊ தான் இங்க உணவுன்னு இருக்கு, இக்கு தான் இங்க கூ அப்படின்னு மாறி இருக்கு. இது சரியாதான் பிரிச்சிருக்காங்க. இது என்ன புணர்ச்சி அப்படின்னா இது குச்சியில் உகர புணர்ச்சி தான். குரங்கியாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது குச்சிய லிகர புணர்ச்சி. பாருங்க, குரங்கு குட்டல் யாதுதான். அதாவது வறுமொழியில எகரம் வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய இந்த உகரம் என்னவா மாறும் அப்படின்னா இகரமாக மாறும். இப்ப இக்கு கூட்டல் இ என்னன்னு கிடைச்சிரும், நமக்கு கி அப்படின்னு கிடைச்சிரும். பாருங்க, கீன்னு இருக்கு, குரங்கி யாது. சரிங்களா? இதுவும் சரியாதான் இருக்கு. அடுத்து எஃகு சிறுமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப வறுமொழி இது பிரிச்சோம் அப்படின்னா இது நிலைமொழி, இது வறுமொழியா இருந்தது அப்படின்னா பாருங்க, நிலைமொழியில ஆயுத தொடர் குச்சியில் உகரமா இருக்கு, வறுமொழியில கசத்தப இருக்கு. இப்ப நீங்க இதுல எதுவும் மாற்றம்லாம் கிடையாது, இது இயல்பா தான் புணர்ந்திருக்கு. சரிங்களா? இது ஏன் இயல்பா புணர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாற்றத்துக்கும் ஏன் இது உட்படலை அப்படின்னு பார்த்தோம்னா, குச்சியில ஒரு 6 வகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 வகையில வன்தொடர் குச்சியில் உகரத்துல மட்டும்தான் வல்லினம் வல்லினம் மிகும், வல்லினம் மிகும்.
மற்ற குற்றியல் உகரங்கள்ல வல்லினம் மிகாது. சரிங்களா? அப்ப இது பாருங்க, எஃகு கூட்டல் சிறுமை, எஃகு சிறுமை தான். சரிங்களா? இது சரியா தான் இருக்கு. அடுத்து கரும்பு கூட்டல் வில், கரும்பு கூட்டல் வில் அப்படின்னு இருக்கு. நிலைமொழி பாருங்க, மென்தொடர் குற்றியல் உகரமா இருக்கு. வருமொழியில இடையினமோ இல்ல மெல்லினமோ உயிரெழுத்து எது வேணாலும் இருக்கட்டும். இப்படி இருந்தது அப்படின்னா பாருங்க, நிலைமொழியில இந்த வேற்றுமை புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இம்மு, இங்க இம்மு இருக்கு பாத்தீங்களா, மென்தொடர் குற்றியல் உகரன்னு எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு சொல்லினுடைய இறுதியில குசுடு துபுருன்னு முடிஞ்சு அதனுடைய செயல் எழுத்து மெல்லின மெய்யா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னதுங்க, மென்தொடர் குற்றியல் உகரன்னு சொல்லுவோம். இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மென்தொடர் குற்றியல் உகரத்தை வன்தொடர் குற்றியல் உகரமா மாத்தணும். அதாவது இம்முக்கு இனமான எழுத்தா மாத்தணும். அப்படி மாத்தினீங்கன்னா கருப்பு கூட்டல் வில் அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப சேர்த்து எழுதும் போது கருப்பு வில், கருப்பு வில் அப்படின்னு கிடைக்கும். சேர்த்து எழுதணும். சரிங்களா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா கரும்பு வில் அப்படின்னு இருக்கு. சரியா? ஒன்றும் இல்லை, நிலைமொழி மென்தொடராக இருந்துச்சுன்னா அதை வேற்றுமை புணர்ச்சியில வன்தொடர் குற்றியல் உகரமா மாற்றி அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுனா சரியா இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இயல்பாகவே சேர்ந்துருக்கு. இயல்பாக சேர்த்து எழுதக்கூடாது. அப்போ தவறான இணை எது அப்படின்னா டி தான். சரிங்களா? அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க, கன்று கூட்டல் ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலைமொழி நல்லா பாருங்க. நிலைமொழி என்னவா இருக்கு அப்படின்னா மென்தொடர் குற்றியல் உகரமா இருக்கு. வருமொழியில உயிரெழுத்து இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இந்த மென்தொடர் குற்றியல் உகரத்தை எப்படி மாத்தணும் அப்படின்னா வன்தொடரா மாத்தணும். வன்தொடரா மாத்தணும்னா இன்னைக்கு இனமான எழுத்தா மாத்தி பாருங்க. இன்னைக்கு இனமானது என்னங்க, இரு. அப்ப கற்று கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, வன்தொடர் குற்றியல் உகரமா மாறிடுச்சு. இப்ப உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். சரிங்களா? அப்படின்ற விதிப்படி பாருங்க, இரு கூட்டல் உ, உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். ஓடிடுச்சுன்னா பாருங்க பேலன்ஸ் என்ன இருக்கு, இரு இரு அப்படின்னு இருக்கும். அடுத்து இது ரெண்டு சேர்த்து எழுத உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இரு கூட்டலா ரா அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப சேர்த்து எழுதுனீங்கன்னா கற்றா அப்படின்னு இருக்கு. கற்றாங்கிறது எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? நிலைமொழியில என் நிலைமொழி என்னவா இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? நிலைமொழியில உயிரெழுத்து தான், அதுக்கு பக்கத்துல இது இருக்கிறதுனால பாருங்க, இன்னும் இருக்கிறதுனால, அதாவது மெல்லின நகரம் இருக்கிறதுனால இது மென்தொடர் குற்றியல் உகரம். மென்தொடர் குற்றியல் உகரத்துல வன்தொடர் குற்றியல் உகரமா மாத்தணும். மாத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குற்றியல் உகர புணர்ச்சி விதியை பயன்படுத்தி சேர்த்து எழுதணும். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியாக பிரிக்கப்பட்டுள்ளதை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இத்தகைய, இ கூட்டல் தகைய அப்படின்னு இருக்கு. இது சரிதான். அடுத்து பாத்தீங்கன்னா தவிப்பெய்தி அப்படின்னு இருக்கு. இது எப்படி பிரிச்சு இருக்கணும், தவிப்பு கூட்டல் எய்தி அப்படின்னு பிரிச்சிருக்கணும். இது என்ன புணர்ச்சி தான் பாருங்க, குற்றியல் உகர புணர்ச்சி தான்.
அப்ப இங்க தவி கூட்டல் பெய்தின்னு இருக்கு, இது தப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்க, இருப்பு கூட்டல் முனை அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம முன்ன சொன்னோமா, இரும்பு அப்படிங்கிறது மென்தொடர் குச்சியில கூட. இப்ப இது என்னவா மாத்தணும், வன்தொடரா மாத்தணும். வன்தொடரா மாத்தும் போது இம்முக்கு இனமான எழுத்து என்னது, இப்பு. இப்பு போட்டீங்கன்னா அது வன்தொடரா மாறிடும். அப்ப இருப்பு கூட்டல் முனை, இருப்பு கூட்டல் முனை அப்படின்னு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க மெல்லின்னு இருக்கு, அதனால அப்படியே இயல்பா சேர்ந்துடும், இருப்பு முனைன்னு இருக்கு. சரியா? இதுவும் சரியா தான் இருக்கு. பாருங்க, எழுத்திட்டார் அப்படின்னு இருக்கு. இத பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் இ, இத்து என்னவா மாறிடும்னா தூவா மாறிடும். எழுத்து கூட்டல் இட்டார் அப்படின்னு வரணும். எழுத்திட்டார் அப்படின்றத பிரிச்சிங்கன்னா எழுத்து கூட்டல் இட்டார் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா எழுது கூட்டல் இட்டார் அப்படின்னு இருக்கு. அப்ப இது தவறு. சரிங்களா? அப்ப சரியா பிரிக்கப்பட்டது எது அப்படின்னா ஏ மற்றும் சி தான். சரிங்களா? ஆன்சர் டெல்லி. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்றாகடியமான பிரித்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பிரிக்கலாம்னா, என்று, சரிங்களா, அதாவது இததான் பிரிச்சிருக்கு, இரு குட்டல் ஆ. இருதான் இங்க உகரமேறி ரூ அப்படின்னு மாறி இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, ஆ இருக்கு. ஆ கடி யா. இதை பிரிச்சிங்கன்னா இம்மு குட்டல் ஆ. சரிங்களா? என்று ஆகடியம் குட்டல் ஆன அப்படின்னு இந்த சொற்களை பிரிச்சிருக்கணும். அப்ப எங்க இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷன், ஆப்ஷன் பியில் இருக்கு. சரிங்களா? என்றாகடியம் அப்படின்னு வரக்கூடாது. சரிங்களா? என்றா கடியமான பொருளே தராத மாதிரி இருக்கு. சரிங்களா? என்று ஆகடியம் எப்படியும் பிரிச்சிருக்க கூடாது. ஏன்னா ஆகடியம் அப்படின்னு தனியா வரணும், ஆன தனியா வரணும். என்று ஆகடியம் குட்டல் ஆன அப்படின்றதுதான் இதுல சரி. ஆப்ஷன் இதுக்கு எது அப்படின்னா பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அருமை கூட்டல் அளவுன்னு இருக்கு. சேர்த்து எழுதணும் அப்படின்னா, சேர்த்து எழுதணும் அப்படின்னா பாருங்க, மை விகுதி வந்திருக்கு. என்ன புணர்ச்சியை பயன்படுத்தி சேர்க்கலாம் அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சி விதிகளை பயன்படுத்தி சேர்க்கலாம். பண்பு பெயர் புணர்ச்சியில மை போனோம் அப்படின்னா என்ன விதிங்க, ஈறு போதல். ஈறு போதல் விதியை பயன்படுத்தினீங்கன்னா மை போயிடும். அடுத்து பாருங்க, அரு கூட்டல் அளவுன்னு இருக்கு. சரிங்களா? அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு அளவுன்னு நமக்கு கிடைக்கணும். அப்ப இங்க இருக்கிறது குறில். இதை நெடிலா மாத்துறதுக்கு எதை பயன்படுத்துவோம்னா ஆதி நீடல். ஆதினா முதல், நீடல் அப்படின்னா குறில் நெடிலா மாத்துறது, நீண்டு ஒழிக்கிறது தான். சரிங்களா? அப்ப குறில நெடிலா மாத்துறதுக்கு என்ன விதி அப்படின்னா ஆதி நீடல் விதி. சரிங்களா? அப்ப குறில் இங்க என்னவா மாறிடும்னா நெடிலா மாறிடும். ஆறு கூட்டல் அளவு அப்படின்னு இருக்கும் இப்போ. சரிங்களா? ஆறு கூட்டல் அளவுன்னு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது என்ன இதுல இருக்கு அப்படின்னா முற்றிய லுகர புணர்ச்சி அடிப்படையில் இருக்கு. முற்றிய லுகர புணர்ச்சி அடிப்படையில் இருக்கு. சரிங்களா? முற்றிய லுகர புணர்ச்சி அடிப்படையில் இருக்கிறதுனால என்ன விதியை நம்ம பயன்படுத்துவோம், இந்த குற்றிய லுகரத்துக்கு என்ன பயன்படுத்துவோம் பாருங்க. இங்க உகரம் இருக்கு, இங்க உயிரெழுத்து இருக்கு. உயிர்வரின்
உக்குரல் மெய் விட்டு ஓடிடும். சரிங்களா? அடுத்து என்ன இருக்கும் பாருங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இரு கூட்டலா என்னன்னு கிடைக்கும்? ரா அப்படின்னு கிடைக்கும். ஆறளவு அப்படின்னு வரணும். சரிங்களா? ஆறளவு பாருங்க, ஆப்ஷன் பியில் இருக்கு. சரிங்களா? அருமை கூட்டல் அளவுங்கிறது எப்படி சேரும்? ஆறளவு அப்படின்னு சேரும். சரிங்களா? ஈறு போதல் விதிப்படி மை போயிடும். ஆதி நீடல் விதிப்படி குறில் நெடிலா மாறிடும். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதிப்படி உகரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தனியா இருக்கக்கூடிய மெய்யோட உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இரு கூட்டலா ரான் சேர்ந்து கிடைச்சிரும். இப்ப சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா ஆறளவு அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கரிக்கோடு. கரிக்கோடு சொற்கள் பாருங்க. இதுல நீங்க கருமை கூட்டல் கோடு அப்படின்னு பிரிச்சுட்டீங்க அப்படின்னா தப்பு. சரிங்களா? கருமை கூட்டல் கோடு அப்படின்னு பிரிச்சீங்கன்னா தப்பு. ஏன்னா இங்க கரி என்பது எதை குறிக்குது அப்படின்னா யானையை குறிக்குது. கோடுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா தந்தத்தை குறிக்குது. சரிங்களா? பாருங்க, இலக்கண குறிப்பு கூட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருப்பாங்க. யானையினது தந்தம். ஆறாம் வேற்றுமை தொகை. இது ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். சரிங்களா? அப்ப இது எப்படி பிரிக்கணும்? கரி குட்டல் கோடுன்னு தான் பிரிக்கணும். யானை குட்டல் தந்தம். சரிங்களா? ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, கீழ்காண்பவற்றை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது பாத்தீங்கன்னா கூற்று என்ன சொல்றாங்க பாருங்க. வரும் தாமரை அப்படிங்கிற சொல்ல வருந்தா கூட்டல் மறை என்று பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா பொதுமொழி அப்படிங்கிறது இதை சொல்லலாம். சரிங்களா? இந்த சொல்ல என்ன சொல்லலாம்? பொதுமொழின்னு சொல்லலாம். அதாவது மொழி மூன்று வகைப்படும். தனி மொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு மூன்று வகையா சொல்லலாம். சரிங்களா? அதில் இந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமொழியை சார்ந்தது. சரிங்களா? வருந்தா மறைய வருந்தா கூட்டல் மறை. மறைன்னா என்ன தெரியுங்க? மான் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி பிரிக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து காரணம் என்ன சொல்றாங்க பாருங்க. இப்படி பிரிச்சா துன்புறாத மான் அப்படின்னு பொருள் தரும்னு சொல்றாங்க. சரிங்களா? பொதுமொழியை இப்படி பிரிச்சலாம். அதாவது இந்த சொல் சேர்ந்திருக்கும் போது ஒரு பொருளையும் பிரிச்சா வேறு பொருளையும் கொடுத்தது அப்படின்னா அதுதான் பொதுமொழின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த சொல்ல அப்படி பிரிச்சீங்கன்னா பொருள் என்னதான் வருங்க? வருந்தா மறை. வருந்தா குட்டல் மறை அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னா துன்புறாத மான் அப்படிங்கிறதா சரியான பொருள். அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். கீழ்காண்பவற்றில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால பொருந்தாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிரிச்சு பாருங்க. கருங்கோல் அப்படின்னு இருக்கா? கருமை கூட்டல் கோல். சரிங்களா? ஆப்ஷன் பி. பெருமை கூட்டல் தேன். இங்கதான் பிரிக்கணும். குறுந்தொகை. குறுமை கூட்டல் தொகை. இப்படிதான் பிரிக்கணும். தன் அறிய. தன் கூட்டல் அறிய அப்படின்னு பிரிச்சிருக்கணும். இது பாருங்க, இது எல்லாமே பண்பு புணர்ச்சி. இது எல்லாமே பண்பு புணர்ச்சி.
இது மட்டும் பாருங்க, இங்க என்ன விதியை பயன்படுத்துவோம்? தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி இந்த இன்னு இந்த ஒற்று இரட்டிக்கும். சரிங்களா? இப்ப பிரிச்சிங்கன்னா இன்னும் கூட்டலாம் அப்படின்னு கிடைக்கும். தன் அறிய அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப இதெல்லாம் பண்பு பெயர் புணர்ச்சியில வரும். இது மட்டும் வேற விதியை பயன்படுத்துற மாதிரி இருக்கு. சரிங்களா? அதாவது அந்த விதி பாருங்க, தனிக்குறில் முன் ஒற்று இருந்தா வறுமொழியில உயிரெழுத்து இருந்துச்சுன்னா உயிர் வரின் அந்த ஒற்று இரட்டிக்கும், அந்த ஒற்று இரட்டும். சரிங்களா? இந்த விதிப்படிதான் இது புணர்ந்திருக்கு. சரிங்களா? மீதி எல்லாமே பண்பு பெயர் புணர்ச்சி தான். சரியா? மை போனதுக்கு அப்புறம் பாருங்க, இங்க உயிர்மை எழுத்து இருக்கு. அதனால வறுமொழியில வல்லினம் இருந்துச்சுன்னா இதுக்கு இனமான எழுத்து இங்கு தோன்றும். சரிங்களா? இதை பாருங்க, மை போயிடுச்சு. மை கெட்டதுக்கு அப்புறம் ஈறுபோதல் விதிப்படி மை போனதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்து இருக்கு. அதாவது உயிர் எழுத்து இருக்குது. வறுமொழியில கசத்தப்ப இருந்துச்சுன்னா அதனுடைய இன எழுத்து தோன்றும். பெருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். இங்க போயிட்டு பாருங்க, நிலைமொழியினுடைய இறுதியில உயிரெழுத்து இருக்கும். வறுமொழியில கசத்தப்ப இருந்துச்சுன்னா இதனுடைய இன எழுத்து என்ன வரும்? இந்து வரும். அதுதான் குறுந்தொகை, கருங்கோல், பெருந்தேன். சரிங்களா? இது மட்டும் மாறுபட்டது. அப்ப மாறுபட்டது எதுங்க? ஆப்ஷன் டெல்லி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பிரித்து எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. கான் டகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இன எழுத்தா இது வந்திருக்கு. எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா பாருங்க, இந்த டா இருக்கு அப்படின்னா வறுமொழியில தகரம் இருந்தாதான் இந்த தகரம் டாவா மாறி இருக்கு. சரிங்களா? இது என்ன விதிப்படி அப்படின்னா, நலமுன் ரணவும் நலமுன் டனவும் ஆகும் தனக்கலாயும் காலே அப்படிங்கிற ஒரு விதி, நன்னூல் விதி இருக்கு. சரிங்களா? அதாவது அதை நான் எப்படி சொல்றேன்னா பாருங்க, நிலைமொழியில தன்னகர ஒற்றோ அல்லது பொது லகர ஒற்றோ இருந்து வறுமொழியில தகரம் இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் சேரும்போது இந்த தகரம் டகரமா மாறும். அல்லது இதுவும் இது நிலைமொழியில இது இருந்து வறுமொழியில தகரம் இருந்து சேரும்போது இந்த தகரம் என்னவா மாறும்? டகரமா மாறும். அப்ப நிலைமொழியில தன்னகரமும் பொதுலகர ஒற்றை இருந்து வறுமொழியில தகரம் இருந்துச்சுன்னா இந்த தகரம் என்னவாதான் மாறுங்க? டகரமாதான் மாறும். அப்ப இது எப்படி பிரிச்சிருக்கணும்? கான் கூட்டல் தகு அப்படின்னு பிரிச்சிருக்கு. அப்ப பாருங்க, நிலைமொழியில தன்னகர ஒற்று இருக்கு, வறுமொழியில தகரம் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த தகரம் என்னவா மாறுன்னு சொல்லி சொன்னோம்? தகரமா மாறுன்னு சொன்னோம். அப்ப சேர்த்து எழுதும் போது கான் தகு அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப பாருங்க, எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? ஆன்சர் ஏ. சேர்த்து எழுத சொல்லி இருக்கிறாங்க. வெம்மை குட்டல் இரும்பு குட்டல் ஆணி அப்படின்னு இருக்கு. வெம்மை அப்படின்னா வெப்பம் அப்படின்றது பொருள். மை விகுதி இருக்கு, பண்பு பெயர் புணர்ச்சி. பாருங்க, ஈறுபோதல் விதிப்படி மை நீங்கிடும். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, வெம் கூட்டல் இரும்பு. சரிங்களா? இப்ப மை விகுதி போனதுக்கு அப்புறம் ஒரு ஒற்று இருக்கு பாருங்க. மை விகுதி போனதுக்கு அப்புறம் ஒரு ஒற்று இருந்ததுன்னா என்ன விதியை பயன்படுத்துவோம்னா, முன்னின்ற மெய்திரிதல்
அப்படிங்கிற விதியை பயன்படுத்துவோம். முன்னின்ற மெய்த்தெரிதல் விதியை பயன்படுத்தணும்னா இம் என்னவா மாறும்னா இவ்வா மாறும். சரிங்களா? அப்படி மாறிடுச்சுன்னா பாருங்க, வே இவ்வு குட்டல் இரும்பு அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா தனிக்குறில் முன் ஒற்று இருக்கு, வறுமொழியில உயிரெழுத்து இருக்கு. அப்ப தனிக்குறில் முன் ஒற்று, வறுமொழியில உயிரெழுத்து வந்தா அது இரட்டிக்கும், உயிர்வரின் இரட்டும். சரிங்களா? அப்ப இரட்டிச்சுதுன்னா பாருங்க இன்னொரு இவ்வன் கிடைக்கும். சரிங்களா? அப்ப இது ரெண்டு சேர்த்து எழுதும் போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இவ கூட்டல் இ வி அப்படின்னு கிடைச்சிரும். சேர்த்து எழுதுன்னு பாருங்க, வெவ்விரும்பு அப்படின்னு கிடைச்சிரும். சரிங்களா? வெவ்விரும்பு கூட்டல் ஆணி. இது பாருங்க, இப்ப நிலைமொழி மென்தொடர் குற்றியல் உரமா இருக்கு. மென்தொடர் குற்றியல் உரமா இருந்தா அது என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கு இனமான எழுத்தா மாத்தணும் இல்லையா? இம்முக்கு இனமான எழுத்து இப்பு. இப்படி மாத்தனீங்கன்னா வெவ்விருப்பு கூட்டல் ஆணி அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப பாருங்க, இங்க உயிரெழுத்து இருக்கு, நிலைமொழியில குசுடு துபுரில் முடிஞ்சிருக்கு. அப்ப இது என்னவா மாறி இருக்குன்னா குற்றியலுகர புணர்ச்சியில வன்தொடர் குற்றியலுகரமா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா பாருங்க, இப்பு குட்டல் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் இந்த விதியை பயன்படுத்தணும். அடுத்து தனியா இருக்கக்கூடிய மெய்யோட இந்த உயிரெழுத்து வந்து இணைக்கணும். அதுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி சேர்த்தணும். அப்படின்னா இப்பு கூட்டலா பா அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப பாருங்க, சேர்த்து எழுதி பாருங்க, வெவ்விருப்பாணி அப்படின்னு கிடைச்சு, வெவ்விருப்பாணி அப்படின்னு கிடைக்கும். எங்க இருக்குன்னு பாருங்க, வெவ்விருப்பாணி. சரிங்களா? ஆப்ஷன் சி. என்னெல்லாம் என்ன விதிகளை பயன்படுத்திருக்குன்னு பாருங்க. மை போனதுக்கு அப்புறம், மை போறதுக்கு ஈறுபோதல் மை போனதுக்கு அப்புறம் இங்க ஒற்று இருக்கு, அதனால முன்னின்ற மெய்த்தெரிதல் விதிப்படி இம்மு என்னவா மாறிடும், இவ்வா மாறிடும். இவ்வா மாறுறதுன்னா தனிக்குறிலுக்கு அடுத்து இந்த ஒற்று இருக்கும், வறுமொழியில உயிரெழுத்து இருக்கிறதுனால தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி இந்த இவ்வு என்ன ஆகும், இரட்டிக்கும். இரட்டிச்சதுக்கு அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இவ்வு குட்டல் இ வி அப்படின்னு கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப என்னன்னு கிடைக்கும், வெவ்விரும்பு அப்படின்னு கிடைக்கும். வெவ்விரும்பு அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? வெவ்விரும்புன்னு கிடைச்சது அப்படின்னா பாருங்க, வறுமொழியில உயிர் எழுத்து இருக்கு. இப்படி இது வெவ்விரும்புன்னு கிடைச்சதுன்னா பாருங்க, அது மென்தொடர் குற்றியல் உரமா இருக்கும். மென்தொடர் குற்றியல் உரமா இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா மாத்தணும், வன்தொடர் குற்றியல் உரமா மாத்தணும். அதாவது மென்தொடர் குற்றியல் உரன்னு இதை வச்சுதான் நம்ம சொல்றோம். அப்ப இதுக்கு இனமான எழுத்தா மாத்தினீங்க அப்படின்னா இம்மு இப்பா மாறிடும். இப்பா மாறிடுச்சுன்னா வெவ்விருப்பு அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்து குற்றியல் உர புணர்ச்சியில வன்தொடர் குற்றியல் உரமா மாறிடும். அப்ப உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடுன்ற விதிப்படி உகரம் கெட்டு போயிடும். அடுத்து தனியா இருக்கக்கூடிய மெய்யோட வறுமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து வந்து சேர்ந்தது அப்படின்னா இப்பு கூட்டலா பா அப்படின்னு கிடைச்சிடும். சேர்த்து எழுதுனீங்கன்னா வெவ்விருப்பாணி அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? செம்மை குட்டல் அடி சேயடி என்று புணரும். இப்புணர்ச்சிக்கு பொருந்தாத விதி எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, செம்மை குட்டல் அடி, செம்மை குட்டல் அடி ஈறு போதல் விதிப்படி மை போகும். அப்ப இது வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆதி நீடல் விதியை பயன்படுத்தணும். ஏன்னா இங்க குறில் இருக்கு, இங்க நெடில் இருக்கு. ஆதி நீடல விதியை பயன்படுத்தினீங்கன்னா இது குறில் என்ன மாறிடும், நெடிலா மாறிடும். சேம் புட்டல் அடி அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த விதியும் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படியே சேர்த்துனீங்கன்னா பாருங்க என்ன கிடைக்கும்,
சேமடி அப்படின்னு கிடைக்கும். ஆனா நமக்கு கிடைக்கிறது என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, சேயடின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சேயடின்னு மாறணும்னா பாருங்க, இணையவும் அப்படிங்கிற ஒரு விதியை பயன்படுத்தினீங்கன்னா பாருங்க, இந்த எழுத்து நீக்கிடலாம். இணையும் விதிப்படி இந்த எழுத்து போயிடுச்சு அப்படின்னா சேய்குட்டல் அடி அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, இதுல என்ன விதி பயன்படுது, இணையவும் விதி பயன்படுது. அடுத்து இச்சு குட்டல் ஏ அப்படின்னு இருக்கு. நிலைமொழியினுடைய இறுதியில உயிரெழுத்தும் வறுமொழியினுடைய முதல்லையும் உயிரெழுத்து இருந்தா அது ரெண்டு சேர்மான்னு கேட்டா சேராது. அப்ப இந்த உயிரெழுத்துக்களை இணைக்க என்ன பயன்படுத்துவோம், உடம்படுமைகளை பயன்படுத்துவோம். இங்க ஏகாரம் நெடில் ஏ இருந்தா எகர உடம்படுமையோ வகர உடம்படுமையோ பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. பயன்படுத்தலாம். அப்ப உடம்படுமைகளை பயன்படுத்துனீங்கன்னா சேய்குட்டல் எகர உடம்படுமை அடி. அடுத்து பாத்தீங்கன்னா இது மெய், இது உயிர் எழுத்து. இப்ப இது ரெண்டு சேர்த்துறதுக்கு என்ன விதியை பயன்படுத்துவோம், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியை பயன்படுத்தலாம். ஈ கூட்டலா என்னன்னு கிடைக்கும், யா அப்படின்னு கிடைக்கும். சேர்த்து எழுதுனீங்கன்னா சேயடி அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப பாருங்க என்னென்ன விதியை பயன்படுத்தியிருக்கோம். ஈறு போதல், மை போறதுக்கு ஈறு போதல் விதியை பயன்படுத்தியிருக்கோம். குறியில நெடிலா மாத்துறதுக்கு ஆதி நீடல் விதியை பயன்படுத்தியிருக்கோம். ஒரு எழுத்து நீக்கிறதுக்கு இணையவும் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தியிருக்கோம். இணைய விதி பயன்படுத்தி அந்த எழுத்து நீக்கினதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமே நிலைமொழியினுடைய இறுதியிலும் வறுமொழியினுடைய முதலையும் உயிரெழுத்து இருக்கு. அந்த உயிரெழுத்துகளை இணைக்கிறதுக்கு உடம்படு மெய்களை பயன்படுத்துவோம். உடம்படு மெய்யை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் வறுமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தும் நிலைமொழியினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய அந்த மெய்யெழுத்தையும் சேர்க்கிறதுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியை பயன்படுத்துவோம். அப்ப இதுல எது மட்டும் பொருந்தாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 மட்டும்தான் இதுக்கு பொருந்தாது. செம்மை குட்டலடி சேயடின்னு சேர்க்கிறதுக்கு இந்த முன்னின்ற மெய்த்தெரிதல் விதி வராது. சரிங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுல பொருந்தாதது 2. அடுத்து பாத்தீங்கன்னா பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயல்பு புணர்ச்சி, தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், தெரிதல் விகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். கற்கோட்டைய கல் கூட்டல் கோட்டை அப்படின்னு பிரிக்கலாம். மர வேல் அப்படிங்கிறத மரம் கூட்டல் வேல் அப்படின்னு பிரிக்கலாம். வாழை பழத்தை வாழை கூட்டல் பழம் அப்படின்னு பிரிக்கலாம். பொன் வளையலை பொன் கூட்டல் வளையல் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? பாருங்க, பொன் கூட்டல் வளையல் பொன் வளையல் அப்படியே இயல்பாவே சேர்ந்திருக்கு. ஆப்ஷன் ஏவுக்கு எங்க இருக்கு ஆன்சருங்க, 4 இருக்கு. அப்ப 4 பார்த்தீங்கன்னா இப்ப 2 இடத்துல இருக்கு. சரி, அடுத்து தோன்றல் விகாரம். நிலைமொழியினுடைய இறுதியில உயிரெழுத்து வந்து வறுமொழியில கசத்தப இருக்கிறதுனால இங்க என்ன இடையில தோன்றும்னா இப்பு தோன்றும். தோன்றல்னா நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதுசா ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல். இப்பு தோன்றி இருக்கு. அப்ப தோன்றல் விகாரம் எங்க இருக்குன்னா 3 இருக்கு. சரி, அடுத்தது கெடுதல் விகாரம். நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது ஒரு எழுத்து மறைஞ்சது அப்படின்னா அதுதான் கெடுதல் விகாரம்னு சொல்லுவோம். மரம் கூட்டல் வேல் மரவேல் அப்படின்னு கிடைச்சு. அப்ப கெடுதல் விகாரம் எங்க இருக்குன்னா 2 இருக்கு. சரியா? ஆன்சர் பாருங்க 7 இருக்கு. தெரிதல் விகாரம், அதாவது இல்லை எப்படி இர்ரா மாறனது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமொழியில தனிக்குறில் எடுத்து லகரமும் வறுமொழியில கச தப அப்படின்ற வல்லின எழுத்துகளும் இல்ல அதனுடைய வரிசை எழுத்தும் வந்துச்சுன்னா இல்லு இர்ரா மாறும். கல் கூட்டல் கோட்டை கற்கோட்டை அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப இல்லு இர்ரா மாறுது இல்லையா, அதுதான் தெரிதல். சரிங்களா? இப்ப ஆன்சர் எங்க இருக்குன்னா 7 இருக்கு.
குற்றியல் உகர புணர்ச்சியை போன்று புணர்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப குற்றியல் உகர புணர்ச்சி அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம்? உடல் மேல் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியை பயன்படுத்துவோம். சரிங்களா? இதுதான் குற்றியல் உகரத்துல பயன்படுத்துவோம். அதே மாதிரி வேற எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா முற்றியல் உகரத்துல தான் பயன்படுத்துவோம். சரிங்களா? ஏன்னா குற்றியல் உகரமும் சரி முற்றியல் உகரமும் சரி நிலைமொழியினுடைய இறுதியில உகரத்தல முடியும். வருமொழியில உயிர் எழுத்து இருந்தா இந்த ரெண்டு விதியை தான் பயன்படுத்துவோம். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்தது பாத்தீங்கன்னா உகரம் போயிடுச்சுன்னா தனியா மெய் இருக்கும் நிலைமொழியினுடைய இறுதியில. அப்ப வருமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தோடு சேர்க்கிறதுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியை பயன்படுத்துவோம். குற்றியல் உகர புணர்ச்சியிலையும் இதை பயன்படுத்துவோம், முற்றியல் உகர புணர்ச்சியிலையும் இதுதான் பயன்படுத்துவோம். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னொற்றிரட்டல்னா ஒன்றும் இல்லை, நெடில் தொடர்ல அல்லது உயிர் தொடர், நெடில் தொடர் அல்லது உயிர் தொடர் வந்து நிலைமொழியா இருந்து அந்த நிலைமொழியில வந்து பாத்தீங்கன்னா இட்டோ இரு வரிசையிலோ, அதாவது டூ ரூல முடிஞ்சிருந்தது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த ஒற்றைகளை இரட்டிக்கிறதுக்காக தன்னொற்று இரட்டல் விதியை பயன்படுத்துவோம். உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது நிலைமொழியிலையும் இங்கேயும் உயிரெழுத்து இருக்கணும், நிலைமொழியினுடைய இறுதியிலையும் உயிரெழுத்து இருக்கணும், வருமொழியினுடைய முதல்லையும் உயிரெழுத்து இருக்கணும். இப்ப இந்த ரெண்டு உயிரெழுத்தையும் சேர்க்கிறதுக்கு இவ்வு அப்படிங்கிற இந்த ரெண்டு உடம்படு மெய்களை பயன்படுத்துவோம். அதுதான் உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். தொல்லுலகு அப்படின்னா பழமையான உலகம் அப்படின்னு சொல்றாங்க. பழமை அப்படின்றத குறிக்கக்கூடிய சொல் தொன்மை. சரிங்களா? தொன்மை கூட்டல் உலகு அப்படின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர். தொல் கூட்டல் உலகுன்றது வராது, தொன் கூட்டல் உலகம் ஏதோ வராது. சரிங்களா? இது பாருங்க கரெக்டா வருதான்னு பாருங்க. ஈறு போதல் விதிப்படி மை போயிடுமா? போயிடுச்சுன்னா பாருங்க தொன் கூட்டல் உலகு அப்படின்னு இருக்கு. சரிங்களா? மை போனதுக்கு அப்புறம் ஒரு ஒற்று இருந்தது அப்படின்னா அந்த ஒற்றை வேற ஒற்றை மாத்துறதுக்கு முன்னின்ற மெய்த்திரிதல் விதியை பயன்படுத்தணும். மெய்த்திரிதல் விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னு இல்லா மாறிடும். தொல் கூட்டல் உலகு அப்படின்னு கிடைக்கும். அப்ப பாருங்க, அடுத்து பாருங்க, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற விதியை இங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா இது என்ன புணர்ச்சின்னு பாருங்க, மை இருக்கா, பண்பு பெயர் புணர்ச்சி. சோ பண்பு பெயர் புணர்ச்சியில எதை விதியை, ஒரு ஒற்றை இரட்டிக்கிறதுக்கு என்ன விதியை பயன்படுத்துவோம் அப்படின்னா தன்னொற்றிரட்டல் விதியை தான் பயன்படுத்துவோம். பண்பு பெயர் புணர்ச்சியில ஒரு ஒற்றை இரட்டிக்கிறதுக்கு தன்னொற்று இரட்டல் விதியை பயன்படுத்துவோம். அப்படி இந்த விதியை பயன்படுத்தணும்னா பாருங்க இந்த ஒற்றை என்ன ஆகும், இரட்டிக்கு. சரிங்களா? அப்ப இரட்டிச்சுன்னா பாருங்க, அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்படி இல்லு கூட்டல் லு அப்படின்னு கிடைச்சிடும். பாருங்க தொல்லுலகுன்னு கிடைச்சிருச்சு. பாருங்க தொல்லுலக தொன்மை கூட்டல் உலகுன்னு தான் பிரிக்கணும். தொல்லுலகுன்னா என்ன பொருள்? பழமையான உலகம் அப்படின்றது தான் பொருள். சேர்த்து எழுதுனதுல எது சரியானது? சேர்த்து எழுதுனதுல எது சரியானது?
சேர்த்து எழுதுறதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலைமொழி எல்லாம் பாருங்க. தன்மை, முன்னிலை, படற்கை பெயர்களா இருக்கு. வருமொழியில் எல்லாமே பாருங்க வேற்றுமை உருபுகளாக இருக்கு. சரிங்களா? இப்படி இருந்தது அப்படின்னா நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை பெயர், நீங்கிறது உன் அல்லது நின் அப்படின்னு மாறும். சரிங்களா? அப்படி மாறுச்சுன்னா பாருங்க, நீங்கிறத உன் அப்படின்னு மாத்தினீங்கன்னா, அதாவது நீங்கிறது வேற்றுமை உரை ஏற்கும் போது உன்னு நின்னு மாறும். அப்ப உன் கூட்டல் ஐ பாருங்க, தனிக்குறியில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டம்ங்கிற விதிப்படி உன்னை அப்படின்னு கிடைச்சிடும். சரிங்களா? அதாவது மூவிட பெயர்கள் வேற்றுமை உருவை ஏற்கும் போது எப்படி மாறுன்ற ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? யான், யானுங்கிறது தன்மையில ஒருமை பெயர். தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருவை ஏற்கும் போது ஒடு ஓடுங்கிறது எத்தனாவது வேற்றுமை உருவுங்க? மூன்றாம் வேற்றுமை உருவு. சரிங்களா? யான் என்பது என் என மாறும். சரிங்களா? என் என மாறினதுன்னா பாருங்க, என்னோடுன்னு வரணும், இங்க யானோடுன்னு இருக்கு. அப்ப இது தவறு. சரிங்களா? இது சரி. நீர் அப்படிங்கிறது நும் அல்லது அப்படின்னு மாறணும் வேற்றுமை உருவை ஏற்கும் போது. ஆனா நீரைன்னு அப்படியே சேர்ந்திருக்கு, இது தவறு. சரிங்களா? நீங்கள் அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா, வேற்றுமை உருபுகளை ஏற்கும் போது உங்கள், உங்கள், உங்கள் அப்படின்னு மாறும். சரிங்களா? அப்ப உங்களால், உங்கள் கூட்டலால் உங்களால். சரிங்களா? இல்லு கூட்டலா லான்னு இருக்கு, உங்களால் அப்படின்னு சேர்ந்து. சரிங்களா? இதுல சேர்த்து எழுதியதுல எதெல்லாம் சரியானது அப்படின்னா, ஏ மற்றும் டி சரியானது. சரிங்களா? தவறாக பிரித்து எழுதியதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சொற்கள் எல்லாமே பாருங்க, இதெல்லாமே என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொழிற்பெயரா கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயர் பகுதி விதியா பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சாக்காடுங்கிறத எப்படி பிரிக்கலாம்? சா கூட்டல் காடுன்னு பிரிக்கலாம். காடுங்கிறது தொழிற்பெயர் விகுதி, சாங்கிறது இரத்தல். சரிங்களா? இரத்தல் அப்படிங்கிற பொருள் தரும். சாக்காடுங்கிறது சரியாதான் பிரிக்கப்பட்டிருக்கு. கல்வி, கல் குட்டல் வி, வி என்பது தொழிற்பெயர் விகுதி தான், இதுவும் சரியாதான் பிரிக்கப்பட்டிருக்கு. கொலை, இதை எப்படி பிரிக்கலாம்னா கொல் குட்டல் ஐன்னு பிரிச்சிருக்கலாம், இதுவும் சரியாதான் பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க பெறுதல். பெறுதல் அப்படிங்கிறது பாருங்க பெரு குட்டல் தள்ளுன்னு வந்திருக்கணும், ஆனா இங்க என்னன்னு வந்திருக்கு பாருங்க, அல் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஏன் அல்லுன்னு வரக்கூடாது அப்படின்னா, தல் என்பதே தொழிற்பெயர் விகுதியா இருக்கும்போது என்ன வந்துடக்கூடாதுங்க, அல் அப்படின்னு பிரிச்சிடக்கூடாது. சரிங்களா? பெரு குட்டல் தல் அப்படின்னு தான் பிரிக்கணும். இது மட்டும் மாறி வந்திருக்கு. ஆப்ஷன் டி தான் தவறானது. சரி, அடுத்து சேர்த்து எழுதியதுல எது சரி என்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போம் பாருங்க. வில் குட்டல் எழுதின்னு இருக்கு, நிலைமொழியில தனிக்குறியில் அடுத்து ஒற்று இருக்கு, உயிரெழுத்து இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம தனிக்குறியில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இல்லையா, வில்லு குட்டல் லே அப்படின்னு கிடைக்கும். வில் லே லு டி, வில் எழுதின்னு கரெக்டா தான் இருக்கு.
மெய் கூட்டல் இல்லைன்னு இருக்கு. இதுவும் என்ன கான்செப்ட் பாருங்க, தனிக்குறில் முன் வச்சு உயிர் வரின் என்ன ஆகுங்க, இரட்டும். இரட்டிச்சுது அப்படின்னா ஈ கூட்டல் ஈ அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப சேர்த்து எழுதும் போது மெய் இலை, மெய் இலை. சரிங்களா, இதுவும் சரியாதான் இருக்கு. சரிங்களா, அடுத்து வெந்து குட்டல் உலர்ந்துன்னு இருக்கு. குச்சியிலுகிற புணர்ச்சியா தான் இருக்கு. இத்து குட்டல் உ, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இத்து குட்டல் உ து அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப சேர்த்து எழுதுனீங்கன்னா வெந்துலர்ந்து, வெந்துலர்ந்து அப்படின்னு கிடைச்சிருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா தகரம் இருக்கு, வெந்தளர்ந்துன்னு இருக்கு. சரிங்களா, நமக்கு வர்றது என்னதுங்க, வெந்துலர்ந்து அப்படின்னு கிடைச்சிருக்கணும். சரிங்களா, இது தப்பா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா காடு குட்டல் இதனைன்னு இருக்கு. சரியா, இது குற்றியில வர புணர்ச்சி தான். இட்டு குட்டல் உ அப்படின்னு இருக்கு. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இட்டு குட்டல் இ டி அப்படின்னு கிடைச்சிடும். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எதுப்படி இட்டு குட்டல் இ டீன்னு கிடைச்சிடும். சேர்த்து எழுதுனீங்கன்னா காடிதனை, காடிதனை அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, அப்ப இதுவும் சரியா இருக்கு, இதுவும் சரியா இருக்கு. ஏ சரியா இருக்கு, பி சரியா இருக்கு, டி சரியா இருக்கு, சி மட்டும்தான் என்னவா இருக்குங்க, தப்பா இருக்கு. அப்ப சேர்த்து எழுதுனதுல சரி இல்லாம எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி தான் சரி இல்லாம இருக்கு. சரிங்களா.